الحمد لله كفى والصلاة والسلام على النبي المصطفى وعلى آله وصحبه ومن سار على نهجه واقتفى وبعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الدين عند الله الإسلام ومن يبتغي غير الإسلام دينا فلن يقبل منه وهو في الآخرة من الخاسرين. صدق الله العلي العظيم. மூல பிரபஞ்சத்தையும் படைத்து பரிபாலிக்கும் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்ஹம்துலில்லாஹ். நபிமார்கள் ரசூல்மார்கள் அனைவர்களுக்கும் தலைவராக அனுப்பப்பட்ட நபிய முஸ்தபா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபோ தாபிஈன்கள், சலஃபு சாலிஹீன்கள், அல்லாஹ்வுடைய அனைத்து நபியார்கள் மீதும் அவனது சலாத்தும் சலாமும் உண்டாவதாக. மதிப்புக்குரிய பெரியோர்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து வாழுமாறு முதலாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசிஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, சுமார் கடந்த 10 வருடங்களாக எங்களுடைய நாட்டில் ஷியாக்களுடைய ஊடுருவல் கொஞ்சம் கொஞ்சமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஷியாக்களை உருவாக்கியவர்கள் யூதர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம் கிபி 610ஆம் ஆண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத் கொடுக்கப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தௌஹீதை, ஏகத்துவத்தை மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். யூதர்கள் ரசூலுல்லாஹுடைய இந்த போதனைகளை கடுமையாக எதிர்த்தார்கள். அதையும் தாண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்கு பல தடவைகள் முயற்சி செய்து தோல்வி அடைந்தார்கள். ரசூலுல்லாஹுடைய மனைவி ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அவதூறு சொன்னார்கள், தோல்வி அடைந்தார்கள். ரசூலுல்லாஹுடைய காலத்தில் யூதர்கள் ஃபித்னாக்களை, குழப்பங்களை உண்டாக்குவதற்கு பல ரீதியில் முயற்சி செய்தார்கள். அனைத்தும் தோல்வியில் முடிந்தது. அதற்கு பின்னர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு இவர்களுடைய ஆட்சி காலமும் முயற்சி செய்தார்கள், தோல்வி அடைந்தார்கள். அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா ரசூலுல்லாஹ் சொன்ன ஃபித்னாக்களை பயந்தார்கள். பயந்து ஆட்சி செய்தார்கள். ரசூலுல்லாஹ் ஒரு தடவை மதீனாவில் நடந்து சென்று கொண்டிருக்கும் போது பாலடைந்த ஒரு வீட்டை கண்டார்கள். அந்த வீட்டை எட்டி பார்த்தார்கள். கூரையில் சில ஓட்டைகள் இருந்தது. அந்த ஓட்டைகளின் மூலம் வெயிலினுடைய வெளிச்சம் வீட்டுக்குள் வந்தது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இப்போது மழை பொழிந்தால் இந்த ஓட்டைகளால் தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி இந்த வீட்டுக்கு வருமோ அதே போன்று எனது உம்மத்தில் ஃபித்னாக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வரும். கடல் அலைகளை போன்று வரக்கூடிய ஃபித்னாக்களை ரசூலுல்லாஹ் எச்சரிக்கை செய்தார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொல்வார்கள், ஐயுக்கும் யஹ்ஃபது கௌல ரசூலில்லாஹி ஃபில் ஃபிதன். ஃபித்னாக்கள் சம்பந்தமான ஹதீஸ் உங்களில் யாருக்கு பாடம்? ஹுதைஃபா ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், அமீருல் முஃமினீனே, நீங்கள் இதை பற்றி பயப்பட வேண்டிய தேவையில்லை. உங்களுக்கும் அந்த ஃபித்னாக்களுக்கும் மத்தியில் பாபன் முக்லகா, மூடப்பட்ட ஒரு வாயில் இருக்கிறது. அந்த வாயிலே உமர் ரலியல்லாஹு அவர்கள் தான். உமர் ரலியல்லாஹுடைய வஃபாத்துக்கு பின்னர் தான் எல்லா ஃபித்னாக்களும், எல்லா ஃபசாதுகளும் உருவாகியது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கம்பீரமான ஆட்சி. உஸ்மான் ரலியல்லாஹு ஆட்சி காலம் வருகிறது, மிருதுவான ஆட்சி. உஸ்மான் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தின் போது கடிதங்களை எழுதி சீல் அடிப்பார்கள்.
உஸ்மான் ரலியல்லாஹுடைய கரத்தில் ஒரு மோதிரம் இருந்தது. அந்த மோதிரம் காணாமல் போனது, கிணற்றில் விழுந்தது. கிணற்றில் உள்ள முழு தண்ணீரையும் எடுத்து தேடினார்கள், கிடைக்கவில்லை. இந்த செய்தியை ரகசியமாக வைத்திருந்தார். முனாஃபிக்குகள், யூதர்கள் இதை பற்றி தெரிந்து கொண்டு ஒரு கடிதம் எழுதினார்கள். அந்த கடிதத்தில் அபூபக்கர், உமர் ரலியல்லாஹுடைய காலத்தில் மூத்த சஹாபாக்கள் பெரும் பெரும் பதவிகளில் இருந்தார்கள். அந்த சஹாபாக்களுடைய பதவிகளை பறித்து ஒரு கடிதம் எழுதினார்கள், வருத்தமான் எழுதினார்கள். உஸ்மான் ரலியல்லாஹுடைய மோதிரத்தை போன்ற ஒரு மோதிரத்தை செய்து சீல் வைத்து நாலா பக்கம் அனுப்பி வைத்தார்கள். எல்லாரும் கோபப்பட்டார்கள், கொதித்தெழுந்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு இப்படி செய்து விட்டார்களே. உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் இந்த கடிதத்தை எழுதவே இல்லை, அவருக்கு எந்த ஒரு தொடர்பும் இல்லை. இதனுடைய வெளிப்பாடு, சில வாலிபர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை கொலை செய்வதற்காக வந்தார்கள். ரசூலுல்லாஹ் எச்சரிக்கை செய்த ஃபித்னாக்களில் முதன்மையான ஃபித்னா கத்லு உஸ்மான், உஸ்மான் ரலியல்லாஹுடைய கொலையில் இருந்து ஆரம்பிக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அலி முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுமா இருவர்களுக்கு மத்தியில் சிறியொரு மனக்கசப்பு இருந்தது. அதை ஊதி பெரிதாக்கியவர்கள் யூதர்கள். அப்துல்லாஹ் இப்னு சபை வளர்த்தெடுத்தவர்கள் யூதர்கள். ரசூலுல்லாஹ் ஆட்சி செய்யும் போது மதீனா ஆட்சி பீடம். அபூபக்கர், உமர், உஸ்மான் ரலியல்லாஹு அஜ்மஈன் மூன்று சஹாபாக்களும் மதீனாவை ஆட்சி பீடமாக அமைத்து ஆட்சி செய்தார்கள். அலி ரலியல்லாஹு அவர்கள் ஆட்சி பீடத்தை கூஃபாவுக்கு, ஈராக்குடைய தலைநகருக்கு மாற்றினார்கள். தகுந்த காரணங்கள் இருக்கிறது. கூஃபாவில் ஷியாத்து அலி, அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு ஆதரவாளர்கள் நிறைய இருந்தார்கள். கூஃபாவுக்கு ஆட்சி பீடத்தை மாற்றினால் அது பொருத்தமாக இருக்கும் என்று கருதி கூஃபா ஆட்சி பீடமாக அமைக்கப்பட்டது. யூதர்கள் இதை அவர்களுக்கு சார்பாக பயன்படுத்திக் கொண்டார்கள். கூஃபாவில் ஷியாத்து அலி, அலி ரலியல்லாஹு அவர்களை நேசிக்கக்கூடியவர்கள், கண்மூடித்தனமாக நம்பக்கூடியவர்கள், முஹப்பத்தில் அன்பில் எல்லை மீறியவர்கள் இருந்தார்கள். இதை யூதர்கள் பயன்படுத்தி குருட்டுத்தனமான முஹப்பத்தை உண்டாக்கினார்கள். எந்த அளவுக்கு என்றால், லா இலாஹ இல்லா அலி, அலியை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு யூதர்கள் அவர்களை கொண்டு போனார்கள். அலிதான் அல்லாஹ், அல்லாஹ் அலியுடைய அவதாரம், அலியுடைய தோற்றத்தில் அல்லாஹ் வந்திருக்கிறான். அலி ரலியல்லாஹு அவர்கள் அவர்களுக்கு எச்சரிக்கை செய்தார்கள், நான் சாதாரண மனிதன், நான் அல்லாஹ் அல்ல. எவ்வளவு எச்சரிக்கை செய்தார்கள், அவர்கள் கேட்கவில்லை. நெருப்பினால் தீயிட்டு அவர்களை கொலை செய்தார்கள். சஹாபாக்களுக்கு மத்தியில் ஒரு சலசலப்பு. லா யுஅதிபு பின் நாரி இல்லா ரப்புன் நார், நெருப்பினுடைய இரட்சகனை தவிர நெருப்பால் யாருக்கும் வேதனை செய்ய முடியாது. அலி நெருப்பின் மூலம் வேதனை செய்து விட்டார். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், இல்ல, அவர்களுடைய நம்பிக்கையின்படி அலி ரலியல்லாஹு அவர்கள் தான் அல்லாஹ், எனவே அவர்களுடைய அல்லாஹ் அவர்களை தண்டித்து விட்டான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அலி ரலியல்லாஹு அவர்களை அல்லாஹ்வுடைய ஸ்தானத்தில் கொண்டு போனவர்கள் தான் சபாஇய்யாக்கள். அவர்களுடைய கொள்கை கோட்பாடு, அலி ரலியல்லாஹு அவர்கள் வஃபாத் ஆனதற்கு பின்னர் அவருடைய உடல் ஈராக்கில் இருக்கக்கூடிய ஒரு மலையில் வைக்கப்பட்டது. மலக்குமார்கள் அந்த உடலை வானத்துக்கு கொண்டு போய் விட்டார்கள். அலி ரலியல்லாஹுடைய உயிர், ரூஹ் இந்த பூமியில் தான் இருக்கிறது. அந்த உயிர் தான் இந்த பூமியை ஆண்டு கொண்டிருக்கிறது. சபாஇய்யா என்ற இந்த ஷியாக்களுடைய பிரிவில் இன்று இன்னொரு பிரிவு உருவாகிறது, மன்சூரியா. அவர்கள் சொல்கிறார்கள், அலி அல்லாஹ் அல்ல, ஆனால் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஒரு இறை தூதர். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் அல்ல, அலிதான் ரசூல். இந்த ஷியாக்களுடைய இன்னொரு பிரிவு அலவியா. அவர்கள் சொல்கிறார்கள், அவர்களுடைய கொள்கை கோட்பாடு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வஹியை கொண்டு வந்தது அலிக்கு தான். தவறுதலாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்து விட்டார். இவர்கள் இன்னொரு பிரிவு ஹாஷிமியா.
அவர்களுடைய கொள்கை கோட்பாடு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தவறுதலாக வஹையை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கவில்லை. முஹம்மது அவருடைய மகள் ஃபாத்திமாவை அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு திருமணம் செய்து கொடுத்த வஹையை அவர் வாங்கிக் கொண்டார். நஊது பில்லாஹ். எவ்வளவு முட்டாள்தனமான கொள்கைகள், கோட்பாடுகள். இவர்களில் இன்னொரு பிரிவு இமாமியா. இவர்கள் அலி ரலியல்லாஹு அவர்களை அல்லாஹ் என்றும் சொல்லவில்லை, ரசூலுல்லாஹ் என்றும் சொல்லவில்லை. ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னர் கலீஃபாவாக வருவதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு மட்டும்தான் தகுதியானவர். அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா மோசடி செய்து விட்டார்கள், துரோகம், அநியாயம் செய்து விட்டார்கள். கணேசக்குரிய சகோதரர்களே, ஷியாக்களில் 22 கூட்டம் இருக்கிறார்கள். இந்த 22 கூட்டமும் ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டத்தை காஃபிர் என்று சொல்லிக் கொள்வார்கள். இந்த 22 கூட்டத்தில் ஒவ்வொரு கூட்டமும் பல பிரிவுகளாக பிரிந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட பிரிவுகள் இருக்கிறார்கள். கணேசக்குரிய சகோதரர்களே, நாம் குதுபு சித்தா என்று சொல்கிறோம். 6 கிரந்தங்கள், புகாரி, முஸ்லிம், திர்மிதி, இப்னு மாஜா, அபூ தாவூத், நஸஈ என்று 6 கிரந்தங்களை நாம் சொல்கிறோம். அவர்கள் அல் ஜவாமிஉ ஸமானியா 8 கிரந்தங்களை சொல்கிறார்கள். காஃபி, இஸ்திப்சார், தஹ்தீப் போன்ற 8 கிரந்தங்களை அவர்கள் பின்பற்றுகிறார்கள். குர்ஆனை பொறுத்த வகையில் குர்ஆன் என்பது இமாமுன் சாமித், அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு இமாம். அவர்களுடைய அகீதாவின் படி குர்ஆன் மாற்றப்பட்ட ஒரு வேதம். தௌராத், இன்ஜீலை மாற்றப்பட்ட ஒரு வேதமாக நாம் எவ்வாறு சொல்கிறோமோ அதே போன்று அவர்கள் குர்ஆனை மாற்றப்பட்ட ஒரு வேதமாக நம்புகிறார்கள். குர்ஆனுடைய பல வசனங்களை பொய்ப்பிக்கிறார்கள், மறுக்கிறார்கள். குர்ஆனுடைய ஒரு ஆயத்தை மறுத்தாலே அவன் காஃபிர், இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவான். குர்ஆனுடைய பல வசனங்களை இவர்கள் மறுக்கிறார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய கர்பலாவுடைய நிகழ்வை பெரிதாக பேசுவார்கள். முஹர்ரம் வந்தாலே 10 நாட்கள் முடியும் வரை கர்பலாவுடைய நிகழ்வை பற்றி அதிகம் பேசுவார்கள். வெட்டி கொள்வார்கள், குத்தி கொள்வார்கள், இரத்தம் வடியும். சொல்வார்கள், கர்பலாவில் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் கொலை செய்யப்படும் போது எங்களால் அவரை காப்பாற்ற முடியாமல் போனது. செய்ததே இவர்கள் தான் துரோகம். கர்பலாவை பற்றி அடுத்தடுத்த வாரங்களில் பேசப்படும் என்று நான் நினைக்கிறேன். அது நீண்ட ஒரு வரலாறு. கணேசக்குரிய சகோதரர்களே, இந்த ஷியாக்கள் அஹ்லுல் பைத் ரசூலுல்லாஹுடைய குடும்பத்தின் மீது அதிகம் நேசம், பாசம் இருப்பதாக சொல்லிக் கொள்வார்கள். உண்மையாக இல்லை. ரசூலுல்லாஹுடைய குடும்பம் என்று வரும்போது அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ரசூலுல்லாஹுடைய சாச்சா, அலி, ஃபாத்திமா, ஹசன், ஹுசைன் ரலியல்லாஹு அஜ்மஈன், இவர்களை தான் அவர்கள் பெரிதாக தலைக்கு மேல் தூக்கி வைத்து ஆடுவார்கள். மற்ற சஹாபாக்களை காஃபிர் என்று சொல்வார்கள். அவர்களுடைய கொள்கையின்படி அபூபக்கர் நஊது பில்லாஹ் அவர் காஃபிர், உமர் நஊது பில்லாஹ் அவர் காஃபிர். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை பெரிதாக அவர்கள் கொண்டாடவும் மாட்டார்கள், திட்டவும் மாட்டார்கள். காரணம், ரசூலுல்லாஹுடைய 2 மகள்மார்கள் ருக்கையா, உம்மு குல்சும் என்ற 2 மகள்மார்களை உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் திருமணம் செய்திருந்தார்கள். அதனால் அதை பற்றி அவர்கள் அலட்டிக் கொள்ள மாட்டார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஏசவும் மாட்டார்கள், பாராட்டவும் மாட்டார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இவர்கள் அபூபக்கர், உமர், இது போன்ற இன்னும் சில சஹாபாக்களை, முஆத ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்களை காஃபிர் என்று சொல்கிறார்கள். அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், சஹாபாக்களை யார் காஃபிர் என்று சொல்வாரோ அவர் காஃபிர். இப்னு ஹஜர் ஹைதமி, ஷாஃபிஈ மத்ஹபுடைய மிக முக்கியமான ஒரு முஃப்தி, அவர் சொல்கிறார், சஹாபாக்களை யார் காஃபிர் என்று சொல்வாரோ அவர் காஃபிர். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், சஹாபாக்களை தக்ஃபீர் பண்ணக்கூடியவர்கள் லைஸ லஹு நஸீபுன் ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்தில் அவர்களுக்கு எந்த ஒரு பங்கும் இல்லை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஷியாக்கள் ஹஜ் உம்ரா செய்வார்கள். எங்களுடைய ஹஜ் உம்ரா போன்று இருக்காது. ரசூலுல்லாஹுடைய கபரை ஜியாரத் செய்யும் போது அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் என்று சொல்வார்கள். அதற்கு பின்னால் அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கபர் இருக்கிறது. அல்லாஹும்ம லஅன் ஹாதிஹில் ஜிபத வத்தாகூத், இந்த ஷைத்தானுக்கும் இந்த மோசமானவனுக்கும் லானத் செய்வாயாக என்று துஆ செய்வார்கள்.
ஹஜ் உம்ராவுடைய துஆக்கள் சம்பந்தமான அவர்களுடைய கிதாபுகள் இதை எழுதி வைத்திருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்களை அபூ லுஅ்லு கொலை செய்தான். அந்த தினத்தை அவர்கள் கொண்டாடுகிறார்கள். அபூ லுஅ்லுவை பெருமை பாராட்டி அன்றைய தினத்தில் பேசுவார்கள். உமர் ரலியல்லாஹு யார்? உமர் ரலியல்லாஹுடைய மஷ்வராவுக்கு ஏற்ப 18 குர்ஆனுடைய வசனங்கள் அருளப்பட்டது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இன்னல்லாஹ யன்திகு அலா லிசானி உமர், உமருடைய நாவினால் அல்லாஹ் பேசுகிறான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், எனக்கு பின் ஒரு நபி வரமாட்டார், அப்படி வருவதென்றால் அது உமராகத்தான் இருக்கும். வலாக்கின் லா நபி அபாதி, எனக்கு பின்னர் ஒரு நபி வரமாட்டார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, ஷியாக்கள் 22 கூட்டத்தினர்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு கூட்டமும் பல பிரிவுகளாக பிரிகிறார்கள். மொத்தமாக பார்த்தால் 50க்கும் மேற்பட்ட பிரிவுகள். ஷியாக்களில் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் இஸ்னா அஷரியா என்ற கொள்கையை சார்ந்தவர்கள். ஷியாக்களில் 85 விதமானவர்கள் இஸ்னா அஷரியா கொள்கையை சார்ந்தவர்கள். இஸ்னா அஷரியா என்றால் 12 இமாம்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களில் இருந்து ஆரம்பித்து இமாம் மஹ்தி வரை 12 இமாம்கள். அந்த 12 இமாம்கள் மஅசூம்கள், பாவங்களில் இருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள் என்று அவர்கள் நம்புகிறார்கள். 85 வீதமானவர்கள் இஸ்னா அஷரியா கொள்கையை சார்ந்தவர்கள். அடுத்த 15 வீதம் தான் மீதமுள்ள 21 கூட்டம். இமாமியா, ஸைதியா, இஸ்மாயிலியா, அலவியா, சபாயியா, 21 கூட்டங்கள். இவர்கள் வெறும் 15 வீதம் தான் இருக்கிறார்கள். ஷியாக்களை பொறுத்த வகையில் மீலாதுடைய நிகழ்ச்சிகள், கலை நிகழ்ச்சிகள், கண்காட்சிகள், உயர்கல்களுக்குண்டான ஏற்பாடுகள் நிறைய செய்வார்கள். இந்த நிகழ்ச்சிகளின் மூலம் அவர்களுடைய கொள்கை கோட்பாடுகளை முஸ்லிம்களிடத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக பரப்புவார்கள். முஸ்தபா யூனிவர்சிட்டி இருக்கிறது கிழக்கு மாகாணத்தில். மன்பஉல் ஹுதா என்ற ஒரு ஆண்கள் மதரசா, ஜக்கியா என்ற ஒரு பெண்கள் மதரசா. எங்களுடைய மதரசாக்களில் ஆலிமாக்கள் தஹ்சீலாங்குவதை போன்று அவர்களுடைய மதரசாக்களில் ஆலிமாக்கள் தஹ்சீலாவிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய கொள்கையையும் சேர்த்து படித்துக் கொண்டு சமூகத்தில் பரவி இருக்கிறார்கள். ஈரானுடைய கும் என்ற பகுதியில் இருந்து படித்துவிட்டு வந்தவர்கள் சுமார் 140 பேருக்கு மேல் இலங்கையில் இருக்கிறார்கள். ஏன் இவர்கள் பயங்கரம் தெரியுமா? தகையா என்ற மிக மோசமான ஒரு கொள்கை கோட்பாடு. தகையா என்றால் மனதில் அந்த மோசமான அகீதாவை மறைத்துக் கொண்டு வெளிரங்கத்தில் சாதாரண முஸ்லிமை போன்று பழகுவார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக காய் நகர்த்துவார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய அகீதாவை பரப்புவார்கள். தகையாவை பொறுத்த வகையில் ஒரு இபாதத் மின் அர்கானில் இஸ்லாம், அவர்களுடைய இஸ்லாத்தினுடைய ருக்குன்களில் ஒரு ருக்குன். யார் தகையாவை விடுவாரோ கமன் தரக்க ஸலாம், தொழுகையை விட்டதற்கு சமம். தொழுகையை விட்டால் எவ்வளவு பெரும் ஒரு பாவமோ, தகையா செய்யவில்லை என்றால் அவ்வளவு பெரும் ஒரு பாவம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, நேரம் மிக குறைவாக இருக்கிறது. 22 கூட்டத்தினர்கள் ஷியாக்களில் இருக்கிறார்கள். ஒவ்வொரு கூட்டமும் பல பிரிவுகளாக பிரிகிறார்கள். 50க்கும் மேற்பட்ட கூட்டங்கள் இருக்கிறது. எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய ஷியாக்கள் எந்த பிரிவை சார்ந்தவர்கள்? அவர்களுடைய கொள்கை கோட்பாடுகள் என்ன? அவர்கள் முஸ்லிம்களா அல்லது இஸ்லாத்தை விட்டும் வெளியேறிய முர்த்ததுகளா? 22 கூட்டத்தில் ஒரு கூட்டம் இஸ்மாயிலியா. இமாம் ஜாஃபர் சாதிக் வஃபாத்தாகியதற்கு பின்னர் அடுத்த இமாம் யார் என்று ஷியாக்களுக்கு மத்தியில் ஒரு கருத்து வேற்றுமை வருகிறது. இமாம் ஜாஃபர் சாதிக்கு 2 மகன்மார்கள், மூசா, இஸ்மாயில். சிலர் மூசாவை பின்பற்றினார்கள், சிலர் இஸ்மாயிலை பின்பற்றினார்கள். இஸ்மாயில் என்ற மகனை பின்பற்றியவர்கள் தான் இஸ்மாயிலியாக்கள். இவ்வளவுக்கும் இமாம் ஜாஃபர் சாதிக் வாப்பா வஃபாத்தாகுவதற்கு 5 வருடங்களுக்கு முன்னரே இஸ்மாயில் என்ற மகன் வஃபாத்தாகிவிட்டார்.
இஸ்மாயிலியா கொள்கையை சார்ந்தவர்கள் சொல்கிறார்கள், எங்களுடைய இமாம் இஸ்மாயில் அவர் வஃபாத்தாகவில்லை, மறைமுகமாக ஒரு இடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இஸ்மாயிலியா, இந்த இஸ்மாயிலியா என்ற கூட்டம் 3 வகையாக பிரிகிறார்கள். தரூஸ், இரண்டாவது ஆகானியா, நிசாரியா என்றும் சொல்லப்படும், மூன்றாவது தான் போரா. போராக்கள் 2 வகை, தாவூதி போரா, சுலைமானி போரா. தாவூதி போராக்களுடைய தலைமையகம் இந்தியாவுடைய மும்பையில் இருக்கிறது. சுலைமானி போராக்களுடைய தலைமையகம் யமனுடைய தெற்கு பகுதியில் இருக்கிறது. போராக்களில் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் தாவூதி போராக்கள். இவர்கள் அடிப்படையில் யமனில் இருந்தவர்கள். இவர்களுக்கு ஆரம்பத்தில் தாவூதியா என்ற பெயர், பைபியா என்ற பெயர், முஸ்தாலியா என்ற பெயர் தான் சொல்லப்பட்டது. யமனில் இருந்து பிசினஸுக்காக இந்தியா, பாகிஸ்தான், இலங்கை இந்த நாடுகளுக்கு அவர்கள் வந்தார்கள். குறிப்பாக இந்தியாவுடைய குஜராத்துடைய பகுதியில் இவர்களுடைய கொள்கை கோட்பாடுகளை பார்த்து, பணபலத்தை பார்த்து பலர் இவர்களுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டார்கள். யமனில் இருந்து வந்த வியாபாரிகள் குஜராத்துடைய மொழியில், குஜராத்தி மொழியில் போரா என்றால் வியாபாரி, அந்த பெயரை அவர்களுக்கு சூட்டினார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய போராக்கள், தாவூதி போராக்கள் 10ஆம் நூற்றாண்டுக்கு பின்னர் குதுப் ஷா தாவூத் என்பவரை பின்பற்றக்கூடியவர்கள் இவர்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒவ்வொரு காலத்திலும் இவர்களுக்கு ஒரு இமாம், ஒரு தாயி இருப்பார். முஹம்மது புர்ஹானுத்தீன் என்ற ஒரு தாயி அவர்களுடைய இமாம் இருந்தார். அவருடைய வஃபாத்துக்கு பின்னர் அவருடைய 2வது மகன் முஃபத்தல் சைஃபுத்தீன் என்பவர் 53வது இமாமாக தாயியாக பொறுப்பெடுத்தார். அவர் இப்போது மும்பையில் இருக்கிறார். 2019ஆம் ஆண்டு அவர்கள் நடந்த கூட்டத்திற்கு இலங்கைக்கு வந்தார். அந்த வீடியோடைய காட்சிகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இப்போதைய தாவூதி போராக்களுடைய தலைவர் முஃபத்தல் சைஃபுத்தீன் என்பவர். இந்த தாவூதி போராக்கள் முஸ்லிம்களா, இஸ்லாத்தை விட்டும் வெளியேறியவர்களா? தாவூதி போராக்கள் குஃபார்கள், இஸ்லாத்தை விட்டும் வெளியேறியவர்கள். அவர்களுக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்தல்ல, ஃபத்வா அல்ல. ஜாமியாத்துல் அஸ்ஹர், ஜாமியா பின்னூரியா, தாருல் உலூம் தேவ்பந்த் போன்ற பெரும் பெரும் மதரசாக்களுடைய தாருல் இஃப்தாவுடைய ஃபத்வா இது. தாவூதி போராக்கள் இஸ்லாத்தை விட்டும் வெளியேறியவர்கள். ஏன் இவர்களை காபிர்கள் என்று சொல்கிறோம்? இஸ்லாத்தை விட்டும் வெளியேறியவர்கள் என்று சொல்கிறோம். இவர்களுடைய அகைதாக்கள், கொள்கை கோட்பாடுகள் ஏராளம் இருக்கிறது. அதில் ஒன்றை சொல்கிறேன். இமாமுஹும் யுஷ்பிஹுல் இலாஹ வயஅலமுல் பாத்தின். அவர்களுடைய இமாம், ஒவ்வொரு காலத்திலும் ஒரு இமாம் இருப்பார். இப்போது முஃபத்தல் சைஃபுத்தீன் 53வது இமாமாக இருக்கிறார். இந்த இமாம் யுஷ்பிஹுல் இலாஹ, அல்லாஹுக்கு சமமானவர். அல்லாஹுக்கு சமமாக ஒருவரை நாம் நம்பினால் முஷ்ரிக்காகி விடுவோம். அவர்களுடைய இமாம் அல்லாஹுக்கு சமம் என்று சொல்கிறார்கள் முஷ்ரிக்குகள். வயஅலமுல் பாத்தின், அந்த இமாமுக்கு மறைமுகமான எல்லா அறிவுகளும் இருக்கிறது. இல்முல் கைப், மறைமுகமான அறிவு என்பது அல்லாஹுக்கு மாத்திரமே சொந்தமானது. யாராவது ஒருவர் எனக்கு இல்முல் கைப், மறைமுகமான அறிவு இருக்கிறது என்று சொன்னால், இன்னொருவனுக்கு இருப்பதாக நம்பினால் இஸ்லாத்தை விட்டும் வெளியேறி விடுவான். இல்முல் கைப், மறைமுகமான அறிவு என்பது அல்லாஹுக்கு மட்டுமே சொந்தமானது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இவர்களுடைய இமாம் அல்லாஹுக்கு சமமானவர், மறைமுகமான அறிவு இருக்கிறது என்று நம்புகிறார்கள். அதனால் இஸ்லாத்தை விட்டும் வெளியேறியவர்கள்.
குர்ஆனுடைய பல வசனங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்வதே இல்லை. குர்ஆனுடைய பல வசனங்களை அவர்கள் மறுக்கிறார்கள். அதனால் இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர்கள் உலகளாவிய ரீதியில் சுமார் 1.5 மில்லியன் போராக்கள் இருக்கிறார்கள். எங்களுடைய நாட்டில் 2500 முதல் 2600 வரை போராக்கள் இருக்கிறார்கள். தாவூதி போராக்கள். ஷியாக்களுடைய வேறு பிரிவுகளை சார்ந்தவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் அதிகமாக இருப்பது இந்த போராக்கள். 2019 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதியில் இருந்து செப்டம்பர் 9 வரை அவர்களுடைய பெருமொரு மாநாடு நடைபெற்றது. 40 நாடுகளுக்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து வந்தார்கள். 21,000 பேர் அந்த மாநாட்டில் கலந்து கொண்டார்கள். 18,500 பேர் வெளிநாடுகளில் இருந்து வந்தவர்கள். அவர்களுடைய அந்த மாநாட்டின் மூலம் இலங்கைக்கு 31 மில்லியன் லாபம். அந்த நேரத்தில் ஜனாதிபதியாக இருந்தவர் அந்த மாநாட்டில் கலந்து கொண்டார். 2007 அவர்களுடைய ஒரு மாநாடு இலங்கையில் நடந்தது. அதில் 7,000 பேர் தான் கலந்து கொண்டார்கள். இந்த வருடமும் நடக்க இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இவர்கள் மிக பயங்கரமானவர்கள். யூதர்களை விட, கிறிஸ்தவர்களை விட, மஜூசிகளை விட, ஏன் தஜ்ஜாலை விட இவர்கள் பயங்கரமானவர்கள். காரணம் தக்கியா என்ற கொள்கை, தக்கியா என்ற கோட்பாடு. இவர்கள் பெரும் செல்வந்தர்கள். பொரா என்றாலே வியாபாரி. இவர்களுடைய லாபத்தில் 5% இவர்கள் கொடுப்பது கட்டாயம். இவர்களுடைய கொள்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கே கொடுப்பார்கள். யாரெல்லாம் பண கஷ்டத்தில் இருக்கிறார்களோ, வறுமை கோட்டில் வாழ்கிறார்களோ, அவர்களை தாக்கட் வைத்து பணத்தின் மூலம் அவர்களுடைய வழிக்கு எடுப்பார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த போராக்கள் முஸ்லிம்கள் தொழுவதை போன்று தொழமாட்டார்கள். நோன்பு நோட்பதை போன்று நோக்க மாட்டார்கள். ஹஜ் செய்வதை போன்று ஹஜ் செய்ய மாட்டார்கள். எல்லாமே வித்தியாசம். சுபஹ் தொழுவார்கள், லுஹர் அஸரை சேர்த்து தொழுவார்கள், மக்ரிப் இஷாவை சேர்த்து தொழுவார்கள். 3 நேர தொழுகை தான். ஆனால் அந்த தொழுகை லில்லாஹ் அல்லாஹ்வுக்குரியதாக இருக்காது. லி இமாமிஹிம் அவர்களுடைய இமாமுக்காக இருக்கும். அவர்கள் தொழக்கூடிய தொழுகை அவர்களுடைய இமாமுக்கு. பொதுவாக முஸ்லிம்கள் தொழக்கூடிய மஸ்ஜிதில் அவர்கள் தொழமாட்டார்கள். அவர்களுடைய மஸ்ஜிதுக்கு அல் ஜாமியா ஹானா என்று சொல்வார்கள். அங்கு மட்டும்தான் அவர்கள் தொழுவார்கள். பொதுவான முஸ்லிம்கள் தொழக்கூடிய இடங்களில் அவர்களுக்கு தொழக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டால், அப்படியாப்பட்ட ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டால், வாழ்க்கையில் அவர்கள் செய்த ஏதோ ஒரு பாவத்திற்கு ஒரு தண்டனையாக நினைப்பார்கள். நஅூது பில்லாஹ். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அவர்கள் ஜும்மாவுடைய தொழுகையை தொழமாட்டார்கள். துஹர் தொழுகை தான். பெருநாளுடைய தொழுகை 4 ரக்அத்துடைய தொழுகையாக இருக்கும். வட்டி கொடுப்பது எடுப்பது அவர்களிடத்தில் ஹலால். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, சுருக்கமாக சொல்வதென்றால் அவர்கள் வேறொரு மதம். இஸ்லாத்தோடு அவர்கள் எந்த ஒரு தொடர்பும் இல்லை. முஹர்ரம் வந்தால் முஹர்ரம் 1 - 10 வரை அவர்கள் ஜாமியா ஹானாவுக்கு செல்வது வாஜிப், கட்டாய கடமை. இல்லை என்றால் அவர்களுடைய அந்த பிரிவில் இருந்து விரட்டி அடிக்கப்படுவார்கள். ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் இந்த போராக்களை பற்றி சொல்லும் போது அவர் எழுதுகிறார், மறுமையை பற்றிய நம்பிக்கை இவர்களுக்கு இல்லை. அஜ்ர் சவாபுடைய நம்பிக்கை இவர்களுக்கு இல்லை. சுவர்க்கம் நரகத்தை அவர்கள் மறுக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, துல்ஹிஜ்ஜாவுடைய 18வது நாள் நோன்பு நோட்பார்கள். அவர்களுடைய இமாமிடம் பைஅ செய்வார்கள். சொல்வார்கள், இன்றைய தினம்தான் அலி ரலியல்லாஹு அவர்கள் பைஅ செய்யப்பட்டார்கள். பொதுவாக போரா இனத்தை சார்ந்தவர்கள் யூத மதத்தை போன்று யாராலும் அவர்களுடைய அந்த மதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. யூத மதத்தை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே போன்றுதான்
இவர்களுடைய இந்த போரா என்ற மதத்தை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் அவர்களுடைய கொள்கை கோட்பாட்டை பரப்ப வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். ஆனால் அவர்களை உண்மையான போராவாக இணைத்துக் கொள்ள மாட்டார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, இவர்கள் எங்களோடு கலந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பெட்டாவிலும் இருக்கிறார்கள், கோல் ரோட், பம்பலப்பிட்டி பீச் ரோட், அங்கு பெரும் ஒரு மஸ்ஜிதே இருக்கிறது. ஸ்ரீலங்காவில் பரவலாக கிழக்கு மாகாணங்களில் கூட பல பகுதிகளில் அவர்கள் இருக்கிறார்கள், எங்களோடு கலந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சகையா என்ற மிக மோசமான இவர்களுடைய கொள்கையின் மூலம் அவர்களுடைய கொள்கை கோட்பாட்டை, நஜீஸான அகைதாக்களை எங்களிடத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். சுமார் இந்த 10 வருடங்களாக தான் ஷியாக்களுடைய ஊடுருவல் எங்களுடைய நாட்டில் அதிகரித்திருக்கிறது. காலப்போக்கில் என்ன நடக்குமோ தெரியாது. மிக பயங்கரமான ஒரு நிலைமை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த போரா இனத்தை சார்ந்தவர்களோடு நிக்காஹுடைய ஒப்பந்தம் ஹராம். அவர்களுடைய பெண்களை திருமணம் செய்ய முடியாது. எங்களுடைய பெண்களை அவர்களுடைய ஆண்களுக்கு திருமணம் செய்து கொடுக்க முடியாது. அவர்கள் அறுத்த பிராணிகளை சாப்பிடுவது ஹராம். எப்படி மாற்று மதத்தை சேர்ந்தவர்களுடைய ஹோட்டலுக்கு சென்றால் நாம் மாமிசத்தை சாப்பிட மாட்டோமோ, அதே போன்று போராக்களுடைய உணவகங்களுக்கு சென்றால், ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்களுக்கு சென்றால் சாப்பிடக்கூடாது, அது ஹராம். அவர்களோடு தஆமுல் கொடுக்கல் வாங்கல் செய்வது, பொதுவாக மாற்று மதத்தை சேர்ந்தவர்களோடு முஷ்ரிக்குகளோடு கொடுக்கல் வாங்கல் எப்படி செய்கிறோமோ அதே போன்று இவர்களோடு கொடுக்கல் வாங்கல் செய்யலாம். ஆனால் இவர்களோடு கலந்து போகக்கூடாது, நெருங்கி பழகக்கூடாது. நெருங்கி பழகுவதன் மூலம், தகையா என்ற கொள்கையின் மூலம் அவர்கள் அவர்களுடைய அகீதாவை, கொள்கை கோட்பாடுகளை கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுக்கு பரப்புவார்கள். எனவே மிக அவதானமாக இருப்போம். யாரெல்லாம் அவர்களுக்கு எதிராக பேசுகிறார்களோ அந்த ஆலிம்களை இவர்கள் சும்மா விடுவதில்லை. பல ரீதியில் பிரஷர் தருவார்கள், அழுத்தம் தருவார்கள். அந்த ஆலிம் மறுபடியும் இவர்களை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு பிரஷர் தருவார்கள். கூடினால் என்ன செய்ய முடியும்? உயிரை பறிக்கலாம். ஹக்கை சொல்லிவிட்டு உயிரை ஷஹாதத் செய்வதற்கு ஒரு மனிதன் கொடுத்து வைக்க வேண்டும். அதனால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த பாத்திலான இவர்களுடைய அகீதாவை, கொள்கையை மக்களுக்கு சொல்வது உலமாக்களாகிய எங்களுடைய பொறுப்பு. சரியான அகீதாவை நாம் விளங்கி அஹ்லே சுன்னா வல் ஜமாஅத் என்ற சரியான அகீதாவில் மௌத் வரை நாம் பயணிப்போம். இன்று முஹர்ரம் 5வது நாள், வரக்கூடிய செவ்வாய் புதன் 16, 17 தாசுஆ ஆஷுராவுடைய தினமாக இருக்கும். ஆஷுராவுடைய தினத்தில் நோன்பு நோற்பது சுன்னத். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முந்தைய ஒரு வருடத்தினுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக அமையும் என்று நான் ஆதரவு வைக்கிறேன். ரசூலுல்லாஹுடைய ஆதரவை அல்லாஹ் வீணாக்க மாட்டான். ஒரு வருடத்தினுடைய பாவத்திற்கு பரிகாரமாக இந்த நோன்பு அமையும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நான் ஹயாத்தோடு இருந்தால் லஅஸூமன்ன தாஸிஅ, 9வது நாள் நான் நோன்பு நோட்பேன். யூதர்கள் முஹர்ரமுடைய 10வது நாள் நோன்பு நோற்று வருகிறார்கள். அவர்களுக்கு மாறு செய்யும் விதமாக 9வது நாள் நோட்பேன் என்று சொன்னார்கள். எனவே ஆஷுராவுடைய தினத்தில் நோன்பு நோட்பதோடு யூதர்களுக்கு மாறு செய்வதற்காக முந்தைய தினம் முடியாமல் போனால் அடுத்த தினம் நாம் நோன்பு நோற்றுக் கொள்வோம். ரப்புல் ஆலமீன் மௌத் வரை தூய்மையான அகீதாவில் பயணம் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக.